ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 12ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 2 முறை ரேட் வந்து அப்டேட் ஆயிருந்தது. 2 முறை ரேட் வந்து அதிகரித்து 22 கேரட் 1 கிராம் 14,790 ரூபாயாகவும், 1 சவரன் 1,18,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. இதனை அடுத்து 24 கேரட் 1 கிராம் 16,135 ரூபாயாகவும், 1 சவரன் 1,29,080 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. நேற்று ஒரே நாளில் கிராமிற்கு 210 ரூபாய் வந்து அதிகரிச்சிருக்குங்க. இதனைத் தொடர்ந்து வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதே 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று தங்கத்தோட விலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாங்க. தற்பொழுது காலை 8:15 நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வீஸ் அளவில் தங்கத்தோட விலை சற்று குறைஞ்சு தாங்க காணப்படுது. இந்திய ரூபாய் மதிப்பு பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வீக்காவோ இல்லை ஸ்ட்ரென்த்தனாவோ இல்லைங்க. அப்படியே தான் அதே அளவு தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் சர்வீஸ் அளவில் தங்கத்தோட விலை சற்று குறைஞ்சு தாங்க காணப்படுது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கன்னியூ ஆச்சுன்னு நம்மளுக்கு தங்கத்தோட விலை இன்று குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் வந்து இன்னும் 1 மணி நேரம் இருக்குங்க. இந்த டைமில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது 1 கிராம் 22 கேரட் 14,790 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு 40 ரூபாயிலிருந்து ஒரு 120 ரூபா வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ இன்னும் ஏற்பட்ட டைம் 1 மணி நேரத்துக்கிட்ட இருக்குது. இந்த டைமில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது 14,790 ரூபாயிலிருந்து கிராமிற்கு 40 ரூபாயிலிருந்து 120 ரூபா வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் 20 ரூபா மட்டும்தான் அதிகரிச்சிருந்ததுங்க. மாலை பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு சர்வதேச லெவலில் சின்ன ஏற்றம் இருந்ததுங்க. அதே சமயத்தில் இந்திய ரூபாய் மதிப்பு நம்மளுக்கு வந்து வீக்காக இருக்கிறதன் காரணமாக நேற்று மாலை பார்த்திங்கன்னா கிராமிற்கு 190 ரூபா வந்து நேற்று மாலை வந்து அதிகரிச்சிருந்ததுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நேற்று ஒரே நாளில் கிராமிற்கு 210 ரூபா வந்து அதிகரிச்சிருந்தது. ஸோ இன்று பார்த்திங்கன்னா தற்பொழுது சர்வீஸ் லெவலில் சின்ன ஒரு இறக்கம் இருந்துகிட்ருக்கு. ஸோ என்ன விலை நிர்ணயம் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு 9:45 10 மணிக்குள்ள உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. அடுத்தா பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலையும் சர்வீஸ் லெவலில் சின்ன ஒரு இறக்கம் தான் இருக்குது. ஆனால் கடந்த 3 தினங்களாகவே பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை சின்ன ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்ருக்கு. ஆனால் நல்லாவே ஒரு 10 ரூபா ஒரு நாளைக்கு 5 ரூபா அப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த விலை ஏற்றத்தை வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு வெள்ளி வந்து குறைக்க வேண்டியது இருக்குது இல்லைங்களா. அது குறைக்காம இருந்ததுனால அது பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. வெள்ளியோட விலை அந்த ஏற்றம் இறக்கம் வந்து அப்படியே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இன்று பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை சர்வதேச லெவல்லையே சற்று குறைஞ்சு தான் காணப்படுது. ஸோ குறைப்பாங்களா இல்லை இதே 300 ரூபாயை மெயின்டைன் பண்ணுறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் தற்பொழுது 300 ரூபாயிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு 3 ரூபாயிலிருந்து ஒரு 8 ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. இல்லை சேர்த்தியே குறைப்பாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அதை ஃபில் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன விலை நிர்ணயம் ஆகுது அப்படிங்கிறது தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டையுமே 9:45 10 மணிக்குள்ளே தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ மதியம் ஏதாவது அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். தங்கம் மற்றும் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணி ஓனாக ரிஸ்க் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணி பண்ணுங்கள்.